நம்ம குண்டலி யோகம் இல்லையா? அந்த குண்டலி யோகத்தை நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் உட்காரலான்றது சீடர்களுக்கு வலை வீசும் ஓர் அற்பச் செயல் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுவீங்க. யாருக்கும் யாரும் குரு அல்ல, யாருக்கும் யாரும் சீடரும் அல்ல. சீடர் இல்லாமல் குரு இல்லை, குரு இல்லாமல் உலகம் இல்லை. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போங்க. என்ன சொல்கிறோம்? இது இவர் என்னுடைய குருநாதர், இவருடைய சீடரு, இந்த பந்தங்களே தேவையற்றது. ஏன்னா இன்றைக்கு பிணைப்புகள் உண்டாகிறதோ பிரச்சனைகளும் சேர்ந்தே உருவாகும். மனைவி என்கிற ஒருத்திய ஆசையின் வயப்பட்டு ஏற்றுக்கும் பொழுது, அனுபவிக்கும் போது அவசியமில்லாத தொந்தரவுகளும் கூடவே தான் சேரும். நம்ம விளையாட்டாக பழமொழி சொல்லுவாங்க, புள்ளப்பூச்சி இருக்குது இல்லையா, அது இடுப்பில் கட்டின்னு சுற்றின கதைன்னுவாங்க. நெளிஞ்சினே இருக்கும். நிம்மதியாக இருக்க முடியுமா? சொரிய வேண்டியது இருக்கும். திரும்பி எடுத்துட்டா திரும்பி சொரிய வேண்டியிருக்கும். நம்ம எந்த வேலையை செய்ய முடியும்? அப்படின்றது மாதிரி சீடர்களும் புள்ளப்பூச்சி தான். பொண்டாட்டின்ற ஒத்த புள்ளப்பூச்சா இருப்பா, சீடர்ன்றது 10 புள்ளப்பூச்சா இருக்கும். கிட்டு 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 நெளிய வேண்டிதான், சிரிக்க வேண்டியது தான். எதுக்கு சிரிக்கிறோன்னே தெரியாது. இது நெளியது கூச்சப்படுத்தும். உடம்பு வந்து இந்த கிச்சு கிச்சு மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி கிசு கிசுப்பு கொடுக்கும். அப்படி பிரச்சனை. சீடரும் வேணாம், குருவும் வேணாம். இதுதான்டா வாழ்க்கை. அடுத்த தலைமுறைக்கு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. என்னுடைய சீடர் அவர் எதுக்கு, இவர் என்னுடைய குரு எதுக்கு, தலைமையில் தூக்கி பேனெல்லாம் போகிறத தலைமையில் வச்சுக்கிறதுக்கா? தள்ளு தள்ளு தள்ளு, கொள்ளு கொள்ளு கொள்ளு. நல்லவைகளை கொள்ளவும் தேவையற்றவைகளை தள்ளவும் பழகும் பொழுது தான் மனித வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அதனால் இதில் குண்டலி யோகம்ன்றது நீங்கள் எப்படி வேணாலும் உட்காரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் பயிற்சி மட்டும் நீங்கள் தொடர்ந்து உணர்வை கவனிச்சிட்டு வந்தீங்கன்னா, ஆஹா, உணர்வு எங்கே இருக்குது, சரி எங்கே இல்லை. மண்ணுக்கு உணர்வு இல்லை எனில் மனிதனுக்கு உணர்வு உண்டாகுமா? ஒரு பொடி சோறு இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு உணர்வு இருக்குமா, நினைவு இருக்குமா? ஆக எது பிரதானம்னா, ரொம்ப அழகாக சொல்கிறான். சொக்கலிங்கம் எதிரடா இருக்குன்னா சோத்தில் இருக்குது, சோத்தில் இருக்குதுடா சொக்கலிங்கம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உணர்வு அல்லது முறைப்படுத்தப்பட்ட பயிற்சி அப்படின்ற ரெண்டை பிடிச்சோம்னு சொல்லி சொன்னோம்னாலே வாழ்க்கையுடைய யதார்த்தம் புரிஞ்சிடும். அதில் 108 பகுதிகள் உடம்பில் இருக்குது. அந்த பகுதிகளை நீங்கள் ஆசனம் என்கிற கலையின் மூலம், அமர்வு, ஆசனம்னா அமர்வு நிலைன்னு அர்த்தம், திருப்பி திருப்பி சொல்கிறேன், அந்த அமர்வு நிலையின் மூலம் உறுதிப்படுத்தி கொள்ள யாவும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் அமையும். சொல்லித்தரதான் உங்களுக்கு முடியும் ஆசனங்கள்னால் என்னன்னு. அந்த வகையில் இப்போது ஒரு 4-5 ஆசனத்தை போட்டு காட்டுறோம். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லி இங்கே போட்டு காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால் இதை முடிஞ்ச அளவுக்கு செய்ய முயற்சி செய்வோம், ஒன்று ஒன்றா கொடுப்போம். என்ன, முதல்ல மனுஷன் அமர்றதுக்கான முதல் கட்ட பயிற்சி நிலை பாருங்கள். இந்த காலை உள்ளே சேர்க்குறோம், மையப்பகுதி கவட்டுக்கு நடுப்பகுதி, இந்த கவட்டுக்கு நடுவில் இந்த காலை இப்படி வைக்கிறோம். சரியா? இப்படி வச்சு நிமிர்ந்து உட்கார்றோம். அதன் பிறகு என்ன பண்ணுறோம், இந்த காலை பிடிக்கிறோம், ஒன்றா இழுக்கிறோம், கீழே போடுறோம். இதுக்கு பேர் பத்ர ஆசனம். பத்ரம் அப்படின்னா இலைன்றதை முதல்லையே சொல்லியிருக்கோம். இந்த இலையில் பாதி இலை போல் அமருவது, இதை நம்ம பேசியிருக்கோம். அதனால் திருப்பி நம்ம இதை வலியுறுத்துகிறோம். இப்படி உட்காரும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதுகு தண்டுவடம் இருக்கு இல்லையா, அது பூமிக்கும் முதுகு தண்டுவடம் உட்கார்ந்த ஒரு ஸ்டேஜில் ப்ராப்பர் போஸ்டர், அதாவது முறைப்படுத்தப்பட்ட நேராக அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதை இப்படி போட்டுட்டு இப்படி உட்கார்றோம். இதுதான் மனிதர்கள் அமருவதற்கான யோகா அபியாசங்களில் மனிதர்கள் அமருவதற்கான முறைப்படுத்தப்பட்ட அமர்வு நிலை ஆசனம். இப்படி உட்காரலாம், இந்த கைகளை சேர்த்துக்கலாம், இப்படி பிடிச்சிக்கலாம், பிரிச்சிக்கலாம், இப்படி உட்காரலாம், என்ன ஒன்றாலும் செய்யலாம். இதை சாதாரணமாக உட்காந்துட்டு டிவி பாருங்கள், யார்கிட்ட பேசுகிறதுக்கு பழகுங்க. உங்கள் ஆற்றலுடைய வேகம் பரிபூர்ணமாக வேலை செய்யும். உடலில் சமான வாயு அப்படின்ற வாயு உடல் முழுக்க ஈஸியாக பரவறதுக்கு இது ஒரு அற்புதமான ஆசன அமைப்பு.
பிராணன் என்பது மூச்சு குழாயிலிருந்து மூக்கு துவாரத்திலிருந்து மூளைக்கும், மூளையிலிருந்து குண்டலி என்ற அந்த 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 மூலாதார பகுதிக்கும் சுவாச பகுதிக்கு மட்டுமே கனெக்ஷன் கொடுக்கும். அதுக்கு மேலே உள்ளே போய் 24 நிமிடங்கள் ரீசர்க்குலேஷன் வரும்பொழுது தேவையற்ற அழுக்கு நிறைந்த வாயுக்களை வெளியேற்றும். இந்த அழுக்கு நிறைந்த வாயுக்களுக்கு அபான வாயு அப்படின்னு பேர். சரியா? இந்த பிராணனும் அபானனும் அப்படியே உட்காரும்போது அசையா நிலையில் முறைப்படுத்தப்பட்டு வேலை செய்யும். ஒரு நிற்பன இனத்தை சார்ந்த மரங்கள் 2 வாய்க்களை மட்டும்தான் பயன்படுத்தும். ஒன்று பிராணனை பயன்படுத்தும் உயிர் வாழ, அபானனை வெளிப்படுத்தும் உலகம் வாழ. இதன் 2 காரணமாக மண்ணில் இருக்கக்கூடிய பலவிதமான மூலப்பொருட்கள், இப்போ நம்ம சொல்கிறோமே கார்போஹைட்ரேட்ஸு, மினரல்லு, ஃபேட்டு எல்லாத்தையும் வேர் மூலமாக சல்லி வேர்கள், பக்கவாட்டு வேர்களுக்கு சல்லி வேர்கள்னு பேர், அது மூலமாக உறிஞ்சி தன்னை செழிப்பாக வச்சுக்கும். மனிதன் இப்படி 24 நிமிடங்கள் அமர்ந்து பழகுவானால் பிராணன் ஒரு இரத்த அணுக்களிலும் உயிர் அணுக்களிலும் ஊடுருவி நம்முடைய பாடியை பக்காவாக வச்சுக்கும். மூளையை சலவை செய்து தூய்மையாக வச்சுக்கும். எண்ணம் தெளிவாகும். எண்ணம் தெளிவானால் எல்லாம் தெளிவாகும் அப்படின்ற கட்டத்தை இந்த அர்த்த பத்ர ஆசனம் நமக்கு கொடுக்குது. சரியா? இந்த அர்த்த பத்ர ஆசனத்துக்கு அப்புறம் அடுத்த இந்த கட்ட பயிற்சி இதை பாருங்க. இதே பேர் இப்போ ஆசனத்தை இந்த கால் லெஃப்ட் கால் இருக்கு இல்லையா, தூக்கி மேலே போட்டுற வேண்டியது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்த்த சந்திரகலா ஆசனம். என்னது? அர்த்த சந்திரகலாசனம் அப்படின்னு இதுக்கு பேர். இந்த பயிற்சி பண்ணும்போது என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு பார்ப்போமா? அடுத்தது